ஃபர்ஸ்ட் சோறு தான் மைண்ட்ல வரும். வேலண்டைன்ஸ் டேக்கு தானே gift கேட்டேன். மணி 4. எங்கம்மா போற? சாப்பாடு தான் முக்கியம். அம்மா தட் 10 ரூபா டிக்கெட் இருக்கும், 100 ரூபா டிக்கெட் இருக்கும். ராக்காய் அம்மனை பார்க்கணும். ஆமா. எப்படி போணும்? நீங்க கஷ்டப்பட்டு ஊட்டிட்டு இருக்கீங்க, நீங்க உள்ள உட்கார்ந்து ஜாலியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்களா? என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன் பார்த்து தெரியல. டீ போட்டுட்டு இருக்கேன். என்ன சொன்னேன்? சர்ப்ரைஸ் பண்றேன். சரி ஓகேன்னு சொன்னேன். காலைல 2 மணிக்கு எழுந்து மதுரைக்கு வா அப்படின்னு சொன்னா எப்படிரா? நீ வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகணுன்னு. ஆமா, நான் அறுபடை போகணும்னு ஆசைப்பட்டேன். சரி அதை கவர் பண்ணிடலான்ட்டு. அதனால தான் பச்சை கலர்ல எடுத்துக்கிட்டியோ? பச்சைம்மன் மாதிரி எங்கனாலும் ஓகே நான் வருவேன். போகும் அங்கே வந்து ஃபேமஸான எல்லாத்தையுமே பன் பரோட்டா வாங்கி தரணும், ஜிகர் தண்டா வாங்கி தரணும், மதுரை மல்லி வாங்கி தரணும். வேறு ஃபஸ்ட்டு சோறு தான் மைண்டில் வந்துச்சு. போலாமா? ஓகே ஓகே. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் ஃபார் சூசிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த vlog முழுக்கவே வந்து ஒரு டிவைன் vlog-ஆக தான் இருக்க போகுது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும்னு தான் பிளான். ஸோ இன் பிட்வீன் பழமுதிர் சோலை, திருப்பரங்குன்றம்லாம் இருக்கிறதுனால அதையும் பார்த்துட்டு வந்துடலான்னு வந்து மாமா தான் டிசைட் பண்ணாங்க. கார் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ட்ரெயினோ பஸ்ஸோ வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். பட் இன் பிட்வீன் பிரேக்ஸ் எடுக்கணும், ஏதாவது இன் பிட்வீன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் வந்து கார் புக் பண்ணோம். ஸோ கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு பேசி ஏர்லி 2 மணிக்கு வந்து ஜர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து எங்களுக்கு வந்து 8 hours காட்டுச்சு. ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு ஒரே நாளில் வந்து இந்த 3 கோவில் பார்க்கறது வந்து இம்பாசிபிள். ட்ரெயினோ பஸ்ஸோ புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கார் இருந்தால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குமே பிளான் பண்ணி தான் இதை சூஸ் பண்ணோம். ஒரு 9-9:30 போலவே வந்து மதுரை கிட்ட ரீச் ஆயிட்டோம். அலங்காநல்லூரா இல்லை அழகர் கோவிலோன்னு எக்ஸாக்டாக லொக்கேஷன் தெரியல. பழமுதிர் சோலை கோவிலுக்கு அப்புறம் தான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடலான்ட்டு ஹைவேல வந்து ஹோட்டல்ஸ் தேடுறதே கஷ்டம்னு ஹோட்டல்ஸ் வந்து சுற்றிலும் தேடி பார்த்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஓரளவுக்கு இந்த ஹோட்டல் தான் கிட்டக இருந்துச்சு. இப்போ சாப்பிட்ற மாதிரி வந்து ஃபெசிலிட்டிஸும் இருந்ததுனால இங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் அவுட்டோரில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடணும், ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். 5 star ஹோட்டல் தான் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடவே முடியாது. இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட. சாப்பாடு தான் முக்கியம். சாப்பிட்டாதான் டிராவல் பண்ண முடியும். சாப்பாடு தான் முக்கியம் தெரியுமே. என்ன ஹோட்டல் இது? வந்து ஹோட்டல் அன்னபூர்ணா. ஒரிஜினல் அன்னபூர்ணா கிடையாது, டூப்ளிகேட் அன்னபூர்ணா. கோயில் பக்கத்துல ஹோட்டல்ஸ். ஆமா. ஆக்சுவலா இப்போ வந்து மீனாட்சி அம்மன் பார்க்கறதுக்கு முன்னாடி அழகர் கோயிலுக்கு தானே அவங்கள பார்த்துட்டு தான் போகணுமா. இங்க அழகர் கோயில் இருக்கு, அதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே இந்த ஹோட்டல் இருக்கு. ஃபர்ஸ்ட் பழமுதிர் சோலைன்னு சொன்னேன், இப்ப அழகர் கோயில்னு சொல்றேன். எங்க போறேன்னே தெரியல சரியா எனக்கு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன முருகரை பார்க்கணும்னா பழமுதிர் சோலையில அழகர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் பழமுதிர் கோயிலுக்கு போனோமா. இவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட போற மாதிரி போல. எனக்கு என்ன ஹிஸ்டரிலாம் பெருசா தெரியல, அப்படியே பார்த்ததை சொல்றேன். ஏண்டா தோசை பூரி ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடல, பொங்கல் சாப்பிடல. டிராவல் பண்றோம், லைட்டா பொங்கல்லாம் சாப்பிட்டா ஸ்மூத்தா இருக்கும். என்னது தூக்கம் வருவேடானா? கட் பண்ணு. அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நேராக பழமுதிர் சோலைக்கு தான் போனோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஒவ்வொரு வெஹிக்கிள்க்கு ஏற்ற மாதிரி வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே டிக்கெட் பே பண்ணிவிட்டு உள்ளே வந்து சாமி பார்க்க போனோம். குரங்கடி பட்டு அப்போட முன்னோர்கள் குரங்கு. டிக்கெட் 10 ரூபா டிக்கெட்டும் இருக்கும், 100 ரூபா டிக்கெட்டும் இருக்கும். நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். எப்படி ஐடியா பண்ணி வச்சிருக்காங்கன்னு
ஃபஸ்ட்டு பழமுதிர் சோலைக்கு வந்து இது வந்து ஆறுபடை வீடில் கடைசி வீடு. சாமி தரிசனம் பார்த்துட்டு இப்போ நெய் தீபம் ஏற்றிட்டு இங்கே தான் இந்த வள்ளி தெய்வான கல்யாணம்லாம் நடக்குமா. இப்போ வந்து பழமுதிர் சோலையில் முருகரை பார்த்தாச்சா, இப்போ கீழே போயிட்டு ராக்காய் அம்மன் அவங்க தான் வந்து இந்த அழகர் மலையோட காவல் தெய்வமா. ஸோ அவங்க மலையில தான் வந்து முருகர் இருக்காரு. இவங்களை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ கீழே போயிட்டு ராக்காய் அம்மனை பார்த்துட்டு மேலே தான் ராக்காய் அம்மன் கீழே தான் அழகர் அவர் இருக்கார். உங்க எல்லாருக்குமே தெரியும் பழமுதிர் சோலை தான் வந்து ஆறுபடை வீடுலே வந்து கடைசி படை வீடு. இந்த இடத்துல தான் வந்து முருகர் அவையார் கிட்ட வந்து சுட்டப்பழம் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை உதித்து ஞானம் கற்பித்த திருத்தலம் இது. அடுத்து எங்கப்பா திருப்பரங்குன்றமா. பழமுதிர் சோலையிலேருந்து அடுத்து திருப்பரங்குன்றம் போகிறதுக்கு வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ஆகும். 2 சைடும் பார்த்தீங்கன்னா தென்னை மரம், தேக்கு மரம், சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். எனக்கு வந்து கார் சிக்னஸ்லாம் கிடையாது. எனக்கு வந்து எந்த இது வெஹிக்கிள்ஸில் போனாலும் பிரச்சனை கிடையாது. பட் மாமாவுக்கு வந்து அப்பப்போ அந்த கார் சிக்னஸ் வரும். பட் இப்போ பழகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலுமே வந்து கொஞ்சம் வந்து ஏசி கம்மி பண்ணுங்க, கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாக போங்க அப்படின்னு வந்து டிரைவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே வருவார். ஆக்சுவலாக பிளான் எப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா ராக்காய் அம்மன் பார்த்துட்டு அழகர் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் முருகனை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிச்சு. பட் டைம் கன்ஸ்டன்ட்னால பழமுதிர் சோலையில் இருக்கிற முருகனை மட்டும் தரிசிச்சுட்டு அப்படியே வந்து திருப்பரங்குன்றத்துக்கு வந்து ஜர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மெயினாக கார் சூஸ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து என் கூட எங்கள் அம்மா ஓல்ட் லேடி வர்றதுனால தான். அவங்களுக்கு கொஞ்சம் அங்கங்கே வந்து பிரேக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் தான் வந்து ஜேர்னி இந்த மாதிரி லாங் ட்ரிப்லாம் வந்து ட்ராவல் பண்ண முடியும். What nonsense you are talking about me? என்ன மாதிரியே குட்டி பாப்பா குட்டி தம்பி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ்க்குலாம் தெரியும் இந்த மாதிரி குட்டி சாத்தானுங்களை சமாளிக்கிறது வந்து டஃபஸ்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எனக்கு காரில் ட்ராவல் பண்ணுறது வந்து கன்வீனியண்ட்டாக இருந்தது. பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டா அப்படின்னா வந்து பஸ்லையோ ட்ரெயின்லையோ கூப்பிட்டு போனால் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருப்பா. பட் இப்போ அப்படின்னா வந்து ஒன்று நான் தூக்கி வச்சுக்கணும், இல்லாட்டி வந்து என் வீட்டுக்காரர் தூக்கி வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐடியாவான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. நீங்கள் உங்களோட சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. யார் வந்து கேமரா எடுத்துட்டு இருக்காங்கல்ல, கேமராமேன் அவர் தான் ஆர்கனைசர். பாலா அவர்களுக்கு நன்றி. பாலாபாய், பாலா சார், நன்றி பாலா சார். அடுத்து திருப்பரங்குன்றத்துக்கு தான் வந்திருந்தோம். இதோட ஹிஸ்ட்ரி கேட்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாண்டவர்களால் கட்டப்பட்ட கோவில், ஒரே மலையில் குடைந்த கோவில் இது. அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து முருகர் தெய்வானையை மணந்து மணக்கோலத்தில் வந்து காட்சி அளிப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கார்விங்ஸ்லாம் அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. உள்ளே போகும்போது அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தது. நிறைய பேர் போயிருப்பீங்க, போகாதவங்க கண்டிப்பாக இந்த கோவில் விசிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஆறுபடை கோவிலில் எல்லா கோவிலுக்கும் போகணும்னு தான் ஆசை. பட் இங்கே வந்து 2 ஸ்தலம் இருக்கு. முதல் ஸ்தலம் இருக்கு, கடைசி ஸ்தலம் இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி டெம்பிளுக்குலாம் விசிட் பண்ணுங்க. செம்மையா இருந்துச்சு. நல்லபடியா திருப்பரங்குன்ற தரிசனமும் முடிஞ்சது. இது வந்து ஒரே மலையில வந்து குடைஞ்சு செஞ்ச மலையாம், பாண்டவர்களால செஞ்ச மலையா. அது அதிசயமா இருக்குல்ல. அதுவும் அந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டா சூப்பரா இருக்குப்பா. பெரிய சாமியும் இருக்கு, குட்டி சாமியும் அழகா செதுக்கியிருக்காங்க. அது முருகர் வந்து இந்த ராஜ வடிவத்துல வடக்கு பார்த்து உட்காந்துருக்காரு இந்த கோயில்ல. செம சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே கார்விங்ஸ் தான் அவ்வளவு அமேசிங்கா இருந்தது. நல்லபடியா தரிசனம் முடிஞ்சது. ஆனா எங்க டிக்கெட் தான் வந்து 100 ரூபாய். பழமுதிர் சோலையிலும் டிக்கெட் 100 ரூபாய். அதாவது ஃப்ரீ தரிசனமும் இருக்கு. கூட்டம் அதிகமா இருக்கு. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததுனால நாங்க வந்து 100 ரூபாய் டிக்கெட் வாங்கி தரிசனம் பண்ணிட்டோம். ஃப்ரீ தரிசனமும் இருக்கு, 10 ரூபாய் தரிசனமும் இருக்கு. ஃப்ரீ தரிசனம் போயிருக்கலாம் நம்ம வெத்தினால தான். பட் பயம் பண்ணிட்டாங்க திரை மூட்டுவான்ட்டு. அதனால நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு சென்னையிலேருந்து வந்திருக்கோம். 1 டைம் தான் மிஸ் ஆயிடுச்சு. என்ன ஓகே, நல்லபடியாக பார்த்தாச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு தான் அனுமதி கிடையாது. பட் நேரில் வந்து பார்க்குறது அவ்வளோ வர்த்து தான். அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கோவில்லாம் இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பெருமை தான். இது அந்த காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜிஸுமே இல்லாமல் அழகாக வந்து சிற்பங்கள் எல்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சது. ஆமாம். நெக்ஸ்ட்
கடைசி ஸ்தலத்தையும் பார்த்துட்டோம், முதல் ஸ்தலத்தையும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போகணும். ஆக்சுவலா மணி 12 ஆயிடுச்சுனால நட சாத்திட்டாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு தான் அந்த கோயிலுமே திறப்பாங்க. அது வரைக்கும் மதுரை ஃபேமஸான ஃபுட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். என்னம்மா ஜிகர்தண்டால இருந்து எல்லாமே வாங்கி சாப்பிடணும். வெஜிடேரியன் மட்டும்தான். ஈவினிங் கோயிலுக்கு போயிடலாம். ரேட் ஓவரா இருக்கு. ரேட் ஓவர். சென்னையில உள்ள ரேட் இன்னும் 2000 ரூபான்றாங்க. எங்க ஃபேமஸா அங்க கம்மியா தானே இருக்கணும் வேலை. ஒரு முழம் மல்லி வந்து 100 ரூபாய், ஒரு முழம் அரளிப்பூ வந்து 70 ரூபாய். இது குறைச்சி அங்கே விலையே கிடையாது. சாமிக்காக வாங்கணுமேனு வாங்கியாச்சு. ரிட்டன் சாமி பார்த்துட்டு வரும்போது சரி பாப்பாக்கு ஏதாவது பொம்மை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அதுவும் 200 300 தான். அதுக்கு குறைஞ்ச விலையே கிடையாது. ஒரு பிளாஸ்டிக் பொருள் சின்ன பொருள் எடுத்தாலும் அது ஒரு 150 ரூபா, பெரிய பொருள் எடுத்தாலும் அது 550 ரூபா அப்படி தான் இருந்தது. சரி எப்படியும் பாப்பாக்காக ஒரே ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏர்லியே கிளம்புனதுனால 2 கோயிலுமே காலையிலேயே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஃப்ரீ தரிசனமும் வந்து இருந்தது. பட் வந்து 8 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்ததுனால ரொம்ப நேரம் நிற்க முடியாத காரணத்தால் 100 ரூபா டிக்கெட் தான் 2 கோவிலுமே வந்து வாங்கிட்டு போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்தோம். எந்த கோயிலுக்கு போகிறனாலும் இப்படி வந்து ஒரு ரவுண்ட் அடித்தாதான் வந்து என்னோட ஆத்மா வந்து நிம்மதியாக வீடு வந்து சேரும். இந்த மாதிரி தான் உங்கள் அம்மா இருக்காங்க பாரு. நான் எங்கள் அம்மா மட்டும் இல்லை, என் பொண்ணும் தான் பாரு. அதுதான் போய்ட்டு ரேட் கேட்குது. அந்த அறையில தான் அவ முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே. நாளைக்கு ஒரு வாரமா தூக்கி போட்டுருவா. பொண்ணு மேல போடுங்க. சரி எடுத்துரு. பசிக்குது, அதான் பழம் வாங்கிக்கலாம். சாப்பிடியா சாப்பிடு, உரிப்பா சாப்பிடுப்பா. செம்ம வெயில் இல்ல, முடியலடா சாமி. நெக்ஸ்ட் என்ன சாப்பாடு தான். என்னமோ ஊர்லயே கிடைக்காத மாதிரிதான். ஏம்மா இதுல கிடைக்காதுல்ல. இப்ப சாப்பிட்டுதான் சாப்பிட்டுருவ நீ. இப்ப வாழைப்பழம் வாங்கி நான் தான் சாப்பிட்டேன். நீ எங்க சாப்பிட்ட? 2 கோயிலுமே வந்து பார்த்துட்டு ஒரு 1:30 போலலாம் வந்து மதுரைக்குள்ளே வந்தாச்சு. லன்ச் டைம் வந்ததுனால பயங்கரமாக பசி எடுத்துருச்சு. ஸோ கூகுள் சர்ச் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வந்து அது ஆக்டர் சூரியோட ரெஸ்டாரண்ட்னே தெரியும். ஏன்னா நிறைய அம்மன் ரெஸ்டாரண்ட் லைனாக இருந்தது. லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் திருமலை நாயக்கர் மண்டபத்தில் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 4:30க்குலாம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் டெம்பிளுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் போகிற டைம் வந்து 4:30 to 5:15 வந்து திரை டைம். அப்போ வந்து க்யூ அப்படியே நிற்க வச்சுட்டாங்க. உள்ள ஃபோன்ஸும் அலோடு கிடையாது, கேஷும் நாங்கள் அவ்வளோ எடுத்துகிட்டு போகவே இல்லை. நல்ல வேலை டோக்கனுக்கு மட்டும் ஒரு 100 ரூபா வச்சுருந்தோம். ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து 100 ரூபாவும் இருக்குது, 50 ரூபாவும் இருக்குது. அந்த டிக்கெட் வாங்கிட்டு போனோம். எப்படினாலும் நம்ம வந்து க்யூ வந்து காமன் க்யூவும் ஃப்ரீ தரிசனமும் ரெண்டுத்தையும் ஒரு இடத்துல வந்து காமன் ஆக்கிடுறாங்க. 2 மணி நேரம் ஆச்சு மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு வரதுக்கு. ஆனால் உள்ளே வேலை போயிட்டு இருந்ததுனால 1000 மண்டபம் அதெல்லாம் பெருசாக பார்க்க முடியல. ஸோ வந்து அம்மனை மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக நைட்டு டின்னர் வந்து வெஜ்ஜு சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் முனியாண்டி விலாசம் பார்த்ததும் சரி ஓகே எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு இல்லை, இதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்டா தப்பு இல்லைன்ட்டு கறி தோசை, மட்டன் சுக்கா, பன் பரோட்டான்னு 3த்தையும் ஆர்டர் பண்ணி நல்லா செம்மையா சாப்பிட்டாச்சு. நான் எங்க குழந்தை கஷ்டப்பட்டு ஊட்டிட்டு இருக்கீங்க, நீங்க உள்ள உட்காந்து ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டகரா இல்ல, அவ்வளோ பெரிய அப்பா டகரா. ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மதுரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜிகர்தண்டா ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் அண்ட் மெனு ஆர்டர் பண்ணேன். என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட மதுரைக்கு பாய் சொல்லிட்டு சென்னைக்கு ரிட்டன் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது அஸ்வினி அண்ட் பாலா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.